ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மார்னிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையாக அரிசி ஊற வச்சுருந்தேங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை நான் ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு விட்டுட்டேன். இனி சாப்பாடு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அதுக்கடுத்து சைடிஷ்கான வேலையெல்லாம் பார்த்துடலாம். இப்படி பண்ணினா தான் ஃபஸ்ட்டு இப்படி சாப்பாடு குக்கரில் வச்சு விட்டுட்டா தான் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் வேலைங்களெல்லாம் பார்த்துக்க முடியுங்க. நான் அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுருவேன். இப்போது பொரியலுக்கு தாங்க, இன்றைக்கி பொரியல் மட்டும்தான் பண்ணணுன்னு ஒரு ஐடியாங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு சாம்பார், ரசம் இல்லை புளிக்குழம்பு அந்த மாதிரியெல்லாம் வச்சா சாப்பிடவே தோண மாட்டேங்குதுங்க. மதியத்துக்கெல்லாம் வெறும் மோர் தயிர் அப்படி ஊற்றி சாப்பிட்டா போதும்னு தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாங்க, பொரியல் மட்டும் செஞ்சால் போதும், எதுவும் குழம்பு ரசம்லாம் வேண்டான்ட்டாங்க. அப்போ தான் போய் ஃப்ரெஷ்ஷாக கடையில் போய் கீரை காளானெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை செஞ்சால் போதும் அப்படின்ட்டாங்க. காளான் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எனக்கு காளான் பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு. இது நைட்டு டிஃபன் செய்யறதுக்கு மாவு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டெய்லியும் இந்த மாதிரி 1/2 லிட்டரு தயிர் பாக்கெட்டு தீர்ந்துருதுங்க. ஏன்னா பகல்லையும் மிட் டைம்லேயும் மோர் கடைஞ்சி குடிக்கிறது, மதியத்துக்கும் மோர் ஊற்றி சாப்பிட்றதுன்னு மோரில் தான் இந்த சம்மர் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். அதனால் டெய்லியும் 1/2 லிட்டரு தயிர் தீருதுங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் கீரையை தான் பொரியல் பண்ண போகிறேன். இந்த சிறுகீரை பொரியலுக்கும் நல்லாயிருக்கும், அதை விட கடைஞ்சி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு பொரியலை விட கீரை கடையிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கார் பொரியல் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி பொரியல் தாங்க பண்ண போகிறேன். உங்களுக்கு கீரை எப்படி பண்ணால் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் சிறுகீரை மெயினாக, ஏன்னா அந்த கீரை தாங்க கடையிறதுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு வைங்களேன். மற்றது இந்த தண்டங்கீரை, செங்கீரை எதோ அதெல்லாம் பொரியலுக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த கீரை மட்டும்தாங்க கடையிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை பொரியல் பண்ண போகிறேன். ஆனால் இதுவும் பொரியல் செஞ்சு கடைசியில் தேங்காய் பூ நிறையா போட்டு இது பண்ணால் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் கடுகு கடலைப்பருப்பு மட்டும்தான் போடுவேங்க. ஒரு சில பேர் சீரகம் போட்டு கீரை பொரியல் செய்வாங்க. எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுங்க. சீரகம் போட்டால் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கடுகு கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தாளித்து பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் இதுக்கு நான் கீரை எல்லாம் தாளிக்கும்போது வரமிளகா அதெல்லாம் நான் போட மாட்டேங்க. அதுக்கு பதிலாக சாம்பார் தூள் தான் போட்டுக்குவேன். ஏன்னா இப்படி போட்டு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க கம்முன்னு சாப்பிட்டுக்கும், மிளகாய் தேட வேண்டியது இருக்காது. அதனால் சாம்பார் தூள் தாங்க கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். இந்த வெயிலுக்கு அதிகமாக நான் காரமே சேர்க்க மாட்டேங்க. இப்போ கீரையை போட்டு வதக்கி விட்டுட்டேங்க. அது ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும், அது கீரை ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கணுங்க. பாருங்கள், அதுக்கு மிளகாத்தூள், சாம்பார் தூள் தாங்க, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கூட போட மாட்டேங்க. நான் எந்த சமையலுக்குமே தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணவே மாட்டேன். சாம்பார் தூள் தான் போட்டுக்குவேன். இப்போது ஹஸ்பண்ட் மோர் வேணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மோர் கடைஞ்சி கொடுத்துங்க, கடையிலங்க மிக்சியில் போட்டு தான் ஒரு அடி அடித்து கொடுத்தேன். அப்போ தான் நல்லா அந்த திரியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் அவங்களுக்கு மோர் போட்டு கொடுத்துட்டு இப்போ அடுத்து காளான் பொரியல் பண்ணணும் இல்லைங்க, அதுக்கு காளான் கட் பண்ணலான்னு வந்துட்டேன். கீரை வேகிறதுக்குள்ளே கீரை என்னங்க 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்குள்ளே காளானும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு இப்படி காளானை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். இதே ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டோன்னா ரொம்ப கலர் அப்படியே மங்கி போய் அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்க்க அப்படியே பால் மாதிரி நல்லா இருந்துச்சுங்க, ஃப்ரெஷ்ஷாக. டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம வாழ்க்கையில் சில மனுஷங்களை சந்திச்சிருப்போம், கடந்து போயிருப்போம். எந்த மாதிரி மனுஷங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எது பண்ணாலுமே ஒரு குறை சொல்கிற மனுஷங்க தாங்க.
அது வந்து எல்லார் லைஃப்லேயுமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் குறை சொல்ல தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு சமையல் இப்போ புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா, அப்படி செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட பரவாயில்லம்மா நல்லாயிருக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. அதில் கூட நீ வெங்காயம் இப்படி வதக்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும், தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணுமே, ஏன் பச்சையாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது, காரம் தூக்கலாக இருக்குது அப்படின்னு குறை சொல்ல தான் பார்ப்பாங்க. இதே வேறு ஏதாவது ஒரு புடவை எடுக்கிறனா கூட, ஒரு ட்ரெஸ்ஸில் கூட எதாவது நம்ம எடுத்தோன்னா, ஏன் இந்த கலர் எடுத்த, இந்த கலர் நல்லாவே இல்லை, இது என்ன வயசானவங்க கட்டுற மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அப்படியும் குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க, குறை சொன்னாதான் நம்ம பெரிய ஆளுங்க, அடுத்தவங்கள குறை சொன்னாதான் நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க போலங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது எனக்கு அவங்களோட ரொம்ப குறுகிய மனப்பான்மை தாங்க தெரியும். அதாவது என்னென்னா, அவங்களுக்கு வந்து யாரோட ஒரு நல்ல விஷயத்தையுமே நல்ல குணங்களையுமே ஒரு ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்னென்னா, இவங்களை இப்படி சொல்லிட்டோம்னா இவங்க நம்மளை விட பெட்டராக இருக்காங்களே, இப்படி சொன்னால் என்ன ஆகும், நம்மளை விட பெட்டராக எல்லோரும் இவங்கள நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயந்தாங்க அவங்களுக்கு. மற்றபடி அவங்க சொல்கிறதுனால நம்ம அந்தளவுக்கு மட்டமாக இருக்கோம், நமக்கு எதுவும் செய்ய தெரில அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு நம்மளை கண்டு ஒரு பயம், நம்மளை விட இவங்க பெட்டராக இருக்காங்களே, இதை எப்படி தடுக்கணும்? ஒரு மனுஷங்களை ஏதாவது ஒன்று சொல்லி டீமோட்டிவேட் பண்ணால் மட்டும்தாங்க ஒருத்தங்களை பின்வாங்க வைக்க முடியும், ஒருத்தங்களை வருத்தப்பட வைக்க முடியும். மனசளவில் ஒருத்தங்க வருத்தப்பட்டாங்கனாலே அவங்க வாழ்க்கையில் பின்னோக்கி தான் போவாங்க. அதனால் அவங்களோட எண்ணமே என்னென்னா, இவங்கள மனசளவில் நம்ம ஒரு கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நல்ல விதமாக யோசிக்க விடாமல் பண்ணுறதுக்காக அந்த ஒரு குறுகிய மனப்பான்மை தாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி மனுஷங்க உங்கள் வாழ்க்கையிலும் இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் கவலையே பட்டுக்காதீங்க. நம்ம வாழ்க்கை என்னவோ அதை எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் வந்தாங்கன்னா, ஒரு வேளை குறையே உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா கூட அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு கம்முன்னு விட்டுருங்க. அவங்கக்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுறதோ, சண்டை கட்டுறதோ, இல்லை பதிலுக்கு வந்துட்டு நீ இது மாதிரி பண்ணல, ஐயோ அது நல்லாவே இல்லை, பாரு நீ போட்டிருக்க ட்ரெஸ் என்ன இப்படி இருக்குது, அந்த மாதிரி பதிலுக்கு நம்மளும் சொல்கிற வேலை வேண்டாங்க. அப்போது அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் நீ இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க. இப்போ எல்லா சமையல் வேலையும் முடிஞ்சுதுங்க. பாத்திரம் இருந்தது எல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கும்னு டீ போட்டுட்டேங்க. டீ போட்டுட்டு நல்லா வந்து ஸ்லாப்பெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி வச்சாதாங்க நம்மளோட காலையில் வேலையே முடியும். இப்போ குழந்தைங்களுக்கு தாங்க மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட என்னோடய மார்னிங் விலாக் முடிஞ்சுதுங்க.